உற்சாகமான வணக்கம். நான் உங்கள் தனசேகரன். நம் நன்றி உணர்தல் பயிற்சியில் தொடர்ச்சியாக இருக்கிறோங்க. இன்றைக்கி 26வது நாள். தலைப்பு: தவறுகளை மாயாஜாலமாய் ஆசீர்வாதங்களாக மாற்றுங்கள். வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு நபரும் தவறு செய்யாதவர்கள் எங்கள் வாழ்க்கையில் யாருமே கிடையாதுங்க. தவறு செய்தல் என்பது ஒரு மனிதனுடைய இயல்புன்னு வச்சுங்களேன். இப்போ அப்படி நம்ம நிறைய தவறுகள் செய்கிறோம். அந்த தவறுகளை எப்படி மாயாஜாலமாய் அற்புதமானதாக நம்ம ஆசீர்வாதமாக நம்மளை மாற்ற முடியும் அப்படின்றது தான் இன்றைய நாள் நம்ம பயிற்சியில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு தவறும் மாறு வேடத்தில் வருகின்ற ஒரு ஆசீர்வாதம்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு தவறும் மாறு வேடத்தில் வருகின்ற ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி ஒரு தவறு ஆசீர்வாதம் நம்ம சொல்ல முடியும்? அது தவறாச்சு, அதை எப்படி ஆசீர்வாதம்னு சொல்ல முடியும் அப்படின்னா, அதுதான் இன்றைய நாள் பயிற்சி. எப்படி ஒரு தவறை ஆசீர்வாதமாக நம்ம மாற்றுறது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் நன்றியோடு நாம் இருப்பதன் மூலமாக வாழ்க்கையை மாற்றுறதுக்கு என்னென்ன வழிகள் இருந்தாலுமே கூட, இந்த நன்றி உணர்தல் அப்படின்ற பயிற்சி இந்த உலகம் முழுக்க கோடிக்கணக்கான மனிதர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி, நிறைய நபர்கள் நெகிழ்ந்து போய் வாழ்க்கையை பற்றி நிறைய அந்த டெஸ்டிமோனியல் இன்றைக்கி கூகுளில், யூடியூப்பில், ஆன்லைனில் இருக்குதுங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பயிற்சி. இந்த பயிற்சியை நாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் தொடர்ச்சியாக. அதில் உணர்வு நிலை எப்படியோ அவ்வளவு தான் நம்முடைய பலனும் இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் மனதிற்கு உண்மை தெரியாது, உணர்வு தான் தெரியும்னு சொல்லியிருக்கோம். அதனால் உணர்வு நிலையில் அற்புதமான ஒரு சூழலில் இதை புரிதலோடு நீங்கள் கேட்கும்போது உண்மையிலே எவ்வளவு பெரிய தவறாக இருந்தாலும் அதை ஆசீர்வாதங்களாக நம்மளால் மாற்ற முடியும். அதுதான் இன்றைய நாள் பயிற்சி. ஒரு குழந்தை பார்த்திங்கன்னா, சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறதா இருக்கட்டும், இல்லை எழுந்து நிற்க கற்றுக்கிறதா இருக்கட்டும், நிறைய தவறுகள் குழந்தையில நம்ம பண்ணியிருக்கிறோங்க. ஆனால் அப்போல்லாம் ஒரு பொருட்டாகவே நாம் அதை எடுத்துக்க மாட்டோங்க. அது சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்குவோம். ஆனால் நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் பாருங்கள், நம்ம செய்கிற ஒவ்வொரு தவறையும் பெரிய அளவில் நம்ம பேசுகிறோம். அப்போ அது நம்மளை காயப்படுத்துகிற விதமாக இருக்குதுங்க. ஆனால் ஒரு உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிதன் தவறு செய்யாவிட்டால் வாழ்க்கையில் நாம் எதையுமே கற்றுக்க மாட்டோம். அதே மாதிரி வாழ்க்கையில் ஒரு சாமர்த்தியசாலியாகவோ புத்திசாலியாகவோ மாறுறதுக்கு உண்டான பாசிபிளே கிடையாது, தவறே பண்ணாமல் இருந்தால். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம தவறு பண்ணும்போது அதிலிருந்து ஒரு லெசன் நாம் கற்றுக்குறோம். அதே மாதிரி தவறு செய்யக்கூடிய சுதந்திரம் நமக்கு இருக்குது. ஏன்னா தவறுகள் இல்லாமல் இங்கே எதுவுமே பிறக்கலை. இந்த ஒட்டுமொத்த உலகத்துலேயும் மிகப்பெரிய அறிஞர்கள், ஞானிகள், இவங்க எல்லாமே பல 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 தவறுகள் செஞ்சு தான் வாழ்க்கையில் கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஆஸ்கார் நாயகன் ஏஆர் ரஹ்மான் சார் சொன்ன விஷயங்கள் கூட என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு தவறிலிருந்து நீங்கள் எதையுமே கற்றுக்கொள்ளவில்லையோ அதுதான் உண்மையான தவறு அப்படின்னு சொல்கிறாருங்க. நம்ம என்ன தவறு செஞ்சாலும் ஒரு வழியாக அதிலிருந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை நாம் கற்றுக்கிட்டு இருப்போம். அந்த ஒரு தவறிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலில் தவறுக்கு நாம் பொறுப்பு ஏற்றுக்கணும். முதல்ல நம்ம என்ன தவறு செஞ்சாலும் இந்த தவறுக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னு நம்ம என்றைக்கு நம்ம அதை ஏற்றுக்கிறோமோ அன்றைக்கி அந்த தவறிலிருந்து நம்ம நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்க முடியும். அந்த தவறுக்காக நம்ம வேறு யாருன்னா ஒருத்தவங்களை நம்ம குறை சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, வேறு யாருன்னா ஒருத்தவங்களை நீங்கள் காரணம் காட்டுறீங்க நீங்கள் செஞ்ச தவறுக்கு. இல்லை, நான் சரியாக தான் இருந்தேன், அவரால் தான் தவறு நடந்துச்சு, இவரால் தான் தவறு நடந்ததுன்னு சொல்லும்போது நீங்கள் அதுலேருந்து எதையுமே கற்றுக்க முடியாது. இப்போ நீங்கள் மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பீங்க. அப்போ நீங்கள் மீண்டும் மீண்டும் மற்றவங்களை குறை சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன பண்ணுவீங்க, அது சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் கவர்ந்து இருக்கிறதால வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல விஷயம் அப்படின்றது அவ்வளோ சீக்கிரம் நடந்தேறுவதற்கு உண்டான வாய்ப்பு இல்லை. அப்போது நம்ம செய்யக்கூடிய எவ்வளோ பெரிய தவறாக இருந்தாலும் சரி, தவறு செய்யுதுன்றது மனிதனுடைய இயல்பு. அது இப்போ உதாரணம் நம்ம சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அந்த மனிதனுடைய இயல்பான அந்த தவறு செய்யக்கூடிய விஷயத்தை நாம் பொறுப்பேற்றுக்கிட்டோம்னா, இந்த தவறுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பேற்றுக்கிட்டோம்னா நிச்சயமாக அதுலேருந்து நம்ம பெரிய 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 நல்ல விஷயங்களை நம்ம கற்றுக்க முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு பைக்கில் போயிட்டுருக்கிறீங்க, இல்லை ஒரு காரில் போயிட்டுருக்கீங்க, ஒரு பைக்கில் போகிறீங்க. திடீர்னு போலீஸ் நிறுத்துகிறாங்க. நிறுத்தி ஒன்று லைசன்ஸ் இருக்கா, ஆர்சி புக் இருக்கான்னு நம்மள்ட்ட கேட்குறாங்க. அந்த சூழல் எல்லாருக்கும் நடந்திருக்கு. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இவன் ஏன் இங்கே நின்னா, நம்ம வேறு ஏதாவது வழியாக போயிடக்கூடாதா, ஏன் இப்படி நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தவறான ஒரு மனப்போக்கில் தான் நம்ம சிந்திக்கிறோமே தவிர, அவர் நிறுத்தினதால் ஒருவேளை நீங்கள் ரொம்ப வேகமாக போயிட்டு ஒருவேளை கவனிக்காமல் போயிட்டு ஏதோ ஒரு விபத்து கூட ஏற்பட்டுருக்கலாம் இல்லையா? அப்போ ஒருவேளை அவர் நிறுத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் சிந்தனை வேறு எங்கேயோ இருந்திருக்கலாம் இல்லையா?
அப்போ அதே மாதிரி உங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது, அவங்க நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த குடும்பத்தை நினைவுபடுத்துறதுக்கு அவர் உங்களை நிறுத்தியிருக்கலாம் இல்லையா? ஆமாம், நான் கொஞ்சம் கவனம் இல்லாமல் வந்துட்டேன், ஹெல்மெட் இல்லாமல் வந்துட்டேன், என்னை நிறுத்தினதுனால நல்லதாக போச்சு, இல்லைன்னா நான் வந்து ரொம்ப வேகமாக போயிட்டு ஏதாவது ஒரு வேளை ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகியிருந்தா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலில் வந்து நம்ம அப்படி அப்படி யோசிக்கணுமே தவிர நம்ம எதிர்மறையாக யோசிக்கவே கூடாது. அப்போ அதனால் ஒவ்வொரு தவறிலிருந்தும் நாம் நிறைய பாடம் கற்றுக்குறோம். அப்போ ஒவ்வொரு தவறிலிருந்தும் நம்ம நிறைய பாடம் கற்றுக்குறோம். அப்போ நம்ம எந்த ஒரு தவறு செஞ்சாலும் நம்மளை நாமளே கேட்டுக்கூட கேள்வி என்னென்னா, நான் இந்த தவறிலிருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்? அப்போ நீங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் எந்த தவறு செஞ்சாலும் நீங்கள் கேட்கக்கூடிய ஒரே ஒரு 2 கேள்வி என்னென்னா, அந்த தவறிலிருந்து நான் என்ன கற்றுக்கொண்டேன்? அந்த தவறிலிருந்து வெளிவந்த நல்ல விஷயங்கள் எவை? நான் அந்த தவறிலிருந்து நான் என்ன கற்றுக்கொண்டேன்? அந்த தவறிலிருந்து வெளிவந்த நல்ல விஷயங்கள் எவை? ஒவ்வொரு தவறிலிருந்தும் நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்கள் தான் அத்தவறுகள் ஒவ்வொன்றையும் குறித்து நீங்கள் நன்றி உணர்வுடன் இருக்க வேண்டும் என்ற முக்கியமான விஷயங்கள். ஒரு தப்பு செஞ்சிட்டோம், அந்த தப்பு மேலே நம்ம நன்றி உணர்வோடு இருக்கிறோம்னா என்ன அப்படின்னா, அது எப்படிங்க தப்பு மேலே நன்றி உணர்வோடு இருக்கிறது அப்படின்னு கேட்டால், அப்படி இருந்தால் தான் வாழ்க்கை மாறும். உங்கள் கோணங்கள் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை வேறு மாதிரி தான் மாறும். நம்ம எந்த தப்பு செஞ்சாலும் இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்லை, இது அவர் தான் காரணம், இவர் தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இன்னும் குறை சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் தவறுகள் நிறைய நடந்துக்கிட்டே இருக்கும். இல்லை, இந்த தப்புக்கு நான் தான் காரணம், நான் இதெல்லாம் சரி பண்ணியிருந்தால் நான் இந்த தவறு செய்யாமல் இருந்திருக்கலாம், நான் இதை சரி பண்ணியிருக்கணும், அதை சரி பண்ணியிருக்கணும், இன்னும் நான் கவனமாக இருந்திருக்கணும், இன்னும் நான் தெளிவாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்க 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 அந்த ஒவ்வொரு தவறிலிருந்து நிறைய நல்ல விஷயங்கள் வெளிவந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி இந்த தவறுகளை வந்து மாயாஜாலமாய் ஆசீர்வாதங்களாக மாற்றுறதில்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செஞ்ச ஒரு மோசமான தவறுன்னு ஒன்று இருக்கும். இந்த தவறு தான் நான் ரொம்ப மோசமான தவறு, இதுதான் நான் இந்த வாழ்க்கையில் பண்ணக்கூடாத ஒரு தவறு நான் பண்ணிட்டேன், நான் யோசித்து கூட இப்போ பார்த்தா கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பெரிய தப்பு, நான் இதை பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு என்ன தவறு தோணுதோ அந்த தவறை இன்றைக்கி நாம் எடுத்துக்கணும். அந்த தவறு என்ன பண்ணணும்னா, நான் அப்படி தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே நம்மளை வேறு எந்த வேலையும் செய்ய விடாது, நம்ம வாழ்க்கையில் அடுத்த படி எடுத்து வைக்க விடாது, நம்மளை தெளிவாக சிந்திக்க விடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, எப்படி எந்த தவறை வந்து வாழ்க்கையில் மிக மோசமான தவறு நாம் நினைக்கிறோமோ அந்த தவறை இன்றைக்கி எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம், அந்த தவறிலிருந்து 10 ஆசீர்வாதங்களை கண்டுபிடிக்க போகிறோம். அந்த தவறுலேருந்து 10 ஆசீர்வாதங்களை கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு வெரி சிம்பிள், ரொம்ப சாதாரணமான விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒருத்தவங்களை கோவமாக திட்டிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ நீங்கள் அது வந்து ரொம்ப மோசமான இது, அவன் பண்ணது தப்பு அதனால தான் நான் திட்டினேன், அவன் மோசமான ஆள் அதனால தான் நான் திட்டினேன், அப்படி ஏதாவது ஒன்று நீங்கள் உங்களை நியாயப்படுத்திக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். அந்த தவறை எடுத்து வச்சுக்கிட்டு அதை எப்படி நம்ம ஆசீர்வாதமாக மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கோவப்பட்டால் நம்ம உடல்நிலையும் மனநிலையும் ஃபஸ்ட்டு பாதிக்கப்படும். அப்போ இந்த ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். 2வது, நம்மளுடைய ஒட்டுமொத்த சிந்தனைகளும் அங்கே வந்து செயலிழக்கப்படும். நம்ம கோவப்படும் போது நல்ல விதமாக நம்ம சிந்திக்கவே மாட்டோம், பாசிட்டிவாக நம்ம இருக்கவே மாட்டோம். ஸோ இது 3வது, என்னதான் அவர் தவறு பண்ணியிருந்தாலும் வயசில் பெரியவர், நம்ம கோவமாக பேசிட்டோம், அவரும் தன்மையாக போயிட்டார், இப்படி பேசியிருக்கக்கூடாது. அப்போ நம்ம கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும், வார்த்தையை அளந்து பேசணும். சரி, நம்ம அவர் கோவமாக பேசிட்டோம், நம்ம மட்டும் அங்கே இல்லை, நிறைய பேர் பார்த்தாங்க நம்மளை. அப்போ இந்த சமூகம் நம்மளை என்ன நினைக்கும், நம்மளுடைய குணாதிசயத்தை பற்றி இந்த சமூகம் என்ன தப்பாக யோசிக்கல, அப்போ அப்படி ஒரு விஷயம் இனிமேல் சமூகம் யோசிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எனக்கு தெரியப்படுத்துச்சு அந்த கோபம் அப்படின்னு. இன்றைக்கி நிறைய ஆசீர்வாதங்கள் நீங்கள் அந்த கோபத்தை பற்றி நீங்கள் வந்து எழுத முடியும். அப்போ அதனால் இன்றைய நாள் பயிற்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய தவறுகளை மாயாஜாலமாய் ஆசீர்வாதங்களாக மாற்றுங்கள். என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த தவறு வந்து இது நான் பெரிய தவறு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு உங்கள் மனசில் வெயிட்டாக வச்சுருக்கிறீங்கல்ல, எப்பயுமே உங்களை உறுத்திக்கிட்டே இருக்கும்ல, அந்த தவறை வெளியில் எடுத்து வச்சு, இந்த தவறில் எனக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைச்சிது, நீங்கள் யாரையோ அடிச்சிட்டிங்க அப்படின்னாலும் இந்த தகவல்லாம் நீங்கள் எழுதலாம். அப்போ நீங்கள் வந்து கோவப்படுறதால என்னென்ன பின்விளைவுகள் ஏற்படுது அப்படின்ற விஷயத்தை எனக்கு அது சொல்லி கொடுத்துச்சு. இப்போ அவர் நான் எதிரி ஆக்கிட்டதால் எனக்கு வேறு என்னென்ன பின்விளைவுகள் ஏற்பட்டுச்சு அதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்குது. ஒரு உறவை வந்து முறிஞ்சு போயிருக்கு, அது வந்து அதை மறுபடியும் எப்படி மேம்படுத்தணும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இந்த மாதிரிலாம் மற்றவங்ககிட்ட நடந்துக்கூடாதுன்ற ஒரு படிப்பினை எனக்கு கொடுத்துருக்குது. அந்த சூழ்நிலையில் நான் அப்படி பண்ணிட்டேன். அப்போ கோவப்படும் போது நம்ம எதையுமே முடிவெடுக்கக்கூடாது அப்படின்ற தகவலை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தவறும் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அப்போ அதனால் நம்ம தவறுகளை ஆசீர்வாதமாக மாற்றணும்னா முதல்ல 2 கேள்வி கேட்கணும். அந்த தவறுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன், அந்த தவறு என்ன விஷயத்தை எனக்கு சொல்லி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை நம்ம எழுதணும். ஏன்னா மனித இயல்பே தவறுகள் செய்வது தான்,
தவறுகள் செய்யாமல் இந்த உலகத்தில் எதுவும் சரியாக நடந்தது கிடையாது. இந்த உலகத்தில் நீங்கள் கண்ணுக்கு படுகின்ற அத்தனை விஷயங்களும், கண்ணுக்கு படுகின்ற அத்தனை மனிதர்களும் தவறுகள் செய்யாதவர்கள் யாருமே கிடையாது இந்த உலகத்தில். ஆனால் அந்த தப்புலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணுன்றது தான் கேள்வி. அப்போ அந்த தப்புலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னு தெரியணும்னு சொன்னால், அந்த தப்பை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் உள்ள 10 ஆசீர்வாதங்கள், அது மூலிமா நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்றத 10 ஆசீர்வாதங்கள் நாம் எழுதணும். இதுதான் இன்றைய நாள் பயிற்சி. ஒவ்வொரு நாளும் நாம் அந்த நன்றி உணர்தல் சம்பந்தமாக ஒவ்வொரு பார்ட்டாக லைஃப்பில் எடுத்து வச்சுக்கிட்டு அது சம்மந்தமாக நம்ம நன்றி சொல்லிட்டு இருக்கிறோங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் தான் நம்ம இன்றைக்கி பார்த்தது. இது மட்டும் இல்லாமல் நம்ம எப்பயுமே சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஆசீர்வாதங்களை 10 ஆசீர்வாதங்களை பட்டியலிட்டு அதில் நான் ஏன் அதுக்கு நன்றியோடு இருக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை எழுதிட்டு அந்த பட்டியலை மறுபடியும் படித்து பார்த்து நன்றின்னு 3 முறை சொல்லணும். இது உணர்வுபூர்வமாக உள்ளபூர்வமாக சொல்லணும். ஒவ்வொரு நாளும் 10 ஆசீர்வாதங்களை கணக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு தவறை தேர்ந்தெடுத்துக்குங்க. அந்த தவறின் விளைவாக நீங்கள் என்னென்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்ற ஒரு 10 ஆசீர்வாதங்களை கணக்கிடுங்க. அப்போ எந்த ஒரு தவறை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் நம்ம அதிலேருந்து என்ன பண்ணணும், அந்த தவறிலிருந்து நான் என்ன கற்றுக்கொண்டேன், அந்த தவறிலிருந்து வெளிவந்த நல்ல விஷயங்கள் எவை அப்படின்ற 2 கேள்வியை உங்களுக்குள்ளே கேட்டுங்க அப்படின்றத பார்த்தோம். எப்பவும் போல் இரவு உறங்குவதற்கு முன்பாக உங்கள் கையில் உள்ள அந்த மாயாஜால கல்லை கையில் வச்சுக்கிட்டு, நன்றி உணர்தல் கல்லை கையில் வச்சுக்கிட்டு, அன்னைக்கு நடந்த நல்ல விஷயங்களில் எது சிறந்த நல்ல விஷயம், அன்றைக்கி என்ன நடந்திருந்தாலும் நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு, அன்றைக்கி நடந்த நல்ல விஷயங்களில் எது சிறந்த நல்ல விஷயமோ அந்த நல்ல விஷயத்துக்கு நன்றியோடு இருங்க. நன்றி சொல்லுங்கள். அந்த சூழலுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் உறங்கும்பொழுது நன்றியோடு உறங்குங்கள். எந்திரிக்கும் போது ஒரு சின்ன சிரிப்போட மகிழ்ச்சியாக, உற்சாகமாக, ஆனந்தமாக எந்திரிங்க. ஒவ்வொரு நாளும் உறங்குவதற்கு முன்பும் நன்றியோடும், விடிகாலை எழுந்திருக்கும் போது மீண்டும் ஒரு அற்புதமான வாழ்க்கைக்கு நன்றின்ற வார்த்தையோடு நீங்கள் எழுந்திருக்கும் போது, ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் நன்றியோடு இருக்கும்போது நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆரோக்கியத்துக்கு நன்றி சொல்லுங்கள், பணத்துக்கு நன்றி சொல்லுங்கள், உறவுகளுக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். தொடர்ச்சியாக நம்ம நன்றியோடு இருக்க இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அற்புதமானதாக, அழகானதாக, அருமையாக மாறும். அந்த அற்புதமான வாழ்க்கையை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் ரசித்து வாழ்வோம் என்று சொல்லிக்கிட்டு மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ முழுமையாக பார்த்தவங்க எம் அப்படின்னு டைப் பண்ணி ஒரு ஸ்மைல் பொம்மை, ஒரு ரோஸ் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கட்டும். தன்னுடைய தப்பை நினச்சி வருத்தப்படுறவங்களுக்கு தயவு செஞ்சு இதை அனுப்பி வைங்க. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு பிரம்ம பிடிச்ச மாதிரி இருப்பாங்க பாருங்கள். அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன். சந்திப்போம். நன்றி என் அன்பு உறவுகளே.